Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. நான் விவேகானந்தன். UPSC 2025 prelims ரிலேட்டடாக ஃபவுண்டேஷன் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் ஜாகிரஃபி ரிலேட்டடான செஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செஷன் எதை பற்றினா ஓஷன் வாட்டர் மூவ்மெண்ட். ஓகேவா? ஸோ அப்போ ஓஷன் வாட்டர் மூவ்மெண்ட்டு, ஓஷனில் உள்ள வாட்டர்ஸ் வந்து என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் மூவ்மெண்ட்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, அந்த மூவ்மெண்ட்ஸுக்கு எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் காரணமாக இருந்திருக்கு, இந்த மூவ்மெண்ட்ஸ்னால வேறு என்னென்ன எஃபெக்ட்ஸு மற்ற விஷயங்களுக்கு மேலே அதனுடைய தாக்கங்கள் இருக்குன்றது எல்லாத்தையுமே நம்ம கலெக்டிவாக பார்ப்போம். ரைட்டா? ஸோ லாஸ்ட் செஷனில் நம்ம வந்து ஓஷன் வாட்டர்ஸோ அல்லது வாட்டர் ஆஸ் அ ஹோலோ இன் திஸ் வேர்ல்டில் என்னென்ன ப்ரப்போர்ஷனில் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்ததுன்றதை நம்ம பார்த்துருந்தோம். தென் வந்து அதில் சலைனிட்டி டிஃப்ரென்சஸ் வந்து வெர்டிக்கல் வைஸ், அதாவது சர்ஃபேஸ் டு டெப்த் வைஸ் எப்படி வேரி ஆகும், அக்ராஸ் தி லேட்டிடியூட்ஸ், ட்ராபிக்ஸில் எப்படி வேரி ஆகும், ஈக்குவட்டோரியல் ரீஜனில் எப்படி வேரி ஆகும், தென் வந்து போலார் ரீஜன்ஸில் எப்படி வேரி ஆகுன்றதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அதோடு சேர்த்து டெம்பரேச்சர் வேரியேஷனும் நம்ம பார்த்துருந்தோம். தென் இந்த வாட்டர் ஃபார்ம் வந்து ஓஷன் வாட்டரில் இருந்தோ அல்லது வந்துட்டு எவாப்ரேட்டட் ஃபார்மாக வாட்டர் வேப்பர்லேயோ அல்லது வந்துட்டு சர்ஃபேஸ் ரன் ஆஃப்னு சொல்லக்கூடிய ரிவர் ஃபார்ம்லேயோ எப்படி அது ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம் டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்குதுன்றதை தான் நம்ம ஃபைனலாக ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள்ன்றதில் நம்ம புரிஞ்சிருந்தோம். ஸோ அதனோட கண்டினியூவேஷனாக இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஓஷன் வாட்டர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு, ஸோ அதில் என்னென்ன டைப் ஆஃப் ஓஷன் வாட்டர்ஸோட மூவ்மெண்ட் இருக்குது, அந்த மூவ்மெண்ட்டுக்கு எதெல்லாம் காரணமாக இருக்குன்றதை டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஓஷன் வாட்டர் மூவ்மெண்ட்டில் நம்ம பார்க்குறது எதுனா வேவ்ஸ். ஓகேவா? ஸோ வேவ்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய ஓஷன் வாட்டரோட சர்ஃபேஸில், ரைட்டா, ஓஷன் வாட்டரோட சர்ஃபேஸில் விண்டோட மூவ்மெண்ட் இருந்துட்டு இருக்குமா? ஸோ விண்டோட மூவ்மெண்ட் இருந்துட்டு இருக்க போகும்போது அந்த விண்டு சர்ஃபேஸ் வாட்டருக்கு மேலே ஏற்படுத்தக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஆக்டிவிட்டினால, விண்டு சர்ஃபேஸ் மேலே இருக்கக்கூடிய வாட்டருக்கு மேலே ஏற்படுத்தக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஆக்டிவிட்டினால அந்த வாட்டரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ் பண்ணும். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ரிசல்டண்ட்டாக கிரியேட் ஆகிறது தான் வேவ்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ வேவ்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நார்மலாக நம்ம ஒரு ஷோர் லைனில் நின்று பார்த்தோம்னா நம்மளுடைய ஷோர் லைனில் வந்து ஹிட் பண்ணதில்ல வேவ்ஸு, அந்த ஓஷன் வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அல்லது சி வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோஸ்டல்ல இருந்து பார்க்க போகும்போது ஒரு பார்டர்ல இருந்து வந்து ஹிட் பண்ணிட்டு திரும்ப ரெட்ரீட் ஆகும், திரும்ப ஹிட் பண்ணிட்டு திரும்ப ரெட்ரீட் ஆகும். இந்த மாதிரி தான் டூ அண்ட் ஃப்ரோ மோஷன்ஸில் வேவ்ஸ்ன்றது நம்மளுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து விண்டு மூவ்மெண்ட், ஓஷன் வாட்டர்ஸ்க்கு மேலே நமக்கு வந்து விண்டு மூவ்மெண்ட் இருந்துட்டு இருக்கோம். அதுவும் எஸ்பெஷலி கோஸ்டல் ரீஜன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வாட்டர் பாடியும், இந்த இடத்துல ஒரு வாட்டர் பாடி இருக்குது, இந்த இடத்துல ஒரு லேண்ட் மாஸ் இருக்குது அப்படின்னா வாட்டருக்கும் லேண்டுக்கும் நமக்கு ஆப்வியஸ்லி என்ன டிஃப்ரென்சஸ் இருக்கும்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்சஸ் இருக்கும். இங்கே வந்து டெம்பரேச்சர் ஹையராகவும் இங்கே வந்து டெம்பரேச்சர் லோவராகவும் இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் ஹையராக இருக்கக்கூடிய லேண்ட் பாடிக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் இருக்கும். டெம்பரேச்சர் கம்பேரிட்டிவ்லி ஹையராக இருக்கக்கூடிய வாட்டர் பாடியில் ப்ரெஷர் வந்து ஹையராக இருக்கும். ஸோ ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வித் ரெஸ்பெக்ட் டு ஓப்பன் சர்ஃபேஸ். நம்ம ஜியோமார்ஃபாலஜியில் பார்க்க போகும்போது இன்டீரியர் ஆஃப் தி எர்த்துக்குள்ளார போக போக டெம்பரேச்சர் அதிகரிக்கும், ப்ரெஷர் அதிகரிக்கும்னு பார்த்துருந்தோம். பட் கிளைமட்டாலஜியில் எஸ்பெஷலி சர்ஃபேஸுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏர் மாலிகூல்ஸை பற்றி நம்ம பேச போகும்போது டெம்பரேச்சர் அதிகரிக்க அதிகரிக்க ப்ரெஷர் குறையும், டெம்பரேச்சர் குறைய குறைய ப்ரெஷர் கூடும். ஓகேவா? ஸோ இப்படி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக நமக்கு எங்கே இருக்கும்னா நம்ம கிளைமட்டாலஜிலையோ அல்லது சர்ஃபேஸுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏர் மாலிகூல்ஸை பற்றி எங்கே படித்தாலுமே நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். அப்போ ஆப்வியஸ்லி ஒரு விண்டு எங்கேருந்து எங்கே ஜெனரல் ஒரு விண்டோட மூவ்மெண்ட் ஜெனரலாக எங்கேருந்து எங்கே இருக்கும்? ஹை ப்ரெஷர் ரீஜியன் டு லோ ப்ரெஷர் ரீஜன் இருக்கும். அப்போது ஓஷனில் இருந்து லேண்டை நோக்கி விண்டு மூவ் ஆகும்.
ஓகேவா? ஸோ வாட்டர் பாடிஸ்ல இருந்து வாட்டர் பாடிஸ்ல இருந்து லேண்டை நோக்கி விண்டு மூவ் ஆகும். அதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா சீ பிரீஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த விண்ட் என்ன பண்ணும், ஓஷன் வாட்டருக்கு மேல இருக்கக்கூடிய ஓஷன் சர்ஃபேஸுக்கு மேல இருக்கக்கூடிய வாட்டரை ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மூலியமா கேரி பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ் பண்ணும். அப்படி டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடிய அந்த வாட்டர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரீஜன் ஏன்ற ரீஜன்ல இருந்து பீன்ற ரீஜனுக்கு இந்த விண்டு ஓஷன் வாட்டரை நகர்த்திட்டு கொண்டு போயிட்டே இருக்குன்னா அந்த விண்டுனால அந்த ஓஷன் வாட்டரை ரொம்ப தூரம் வரைக்கும் கேரி பண்ணிட்டு போற கெப்பாசிட்டி இருக்குமானா இருக்காது. ஏன்னா அது ஜஸ்ட் ஒரு விண்டு தான். அந்த விண்டு ஓஷன் வாட்டரை எவ்வளவு தூரம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கோ அவ்வளவு தூரம் வரைக்கும் கொண்டு போகும். திரும்ப அந்த இடத்துல அதனோட லோடு இன்க்ரீஸ் ஆக அந்த ஓஷன் வாட்டர்ஸ் அது கேரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை லெஃப்ட் அவுட் ஆயிடும். அப்ப என்ன ஆகும், இந்த பர்டிகுலர் ரீஜன்ல அந்த விண்டு புது ஓஷன் வாட்டர்ஸை அங்கிருந்து கேரி பண்ணிட்டு வரும். ஏற்கனவே கேரி பண்ணிட்டு வந்த ஓஷன் வாட்டர்ஸ் அப்படியே விட்டுரும். அப்ப விட்டு அந்த ஓஷன் வாட்டர் என்ன பண்ணும், அகைன் இட் கோஸ் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பிளேஸ். அப்புறம் திரும்ப புது விண்ட் என்ன பண்ணும், இங்க இருந்து திரும்ப இங்க டிஸ்பிளேஸ் பண்ணும். இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து இங்க போகும். அப்போ பார்ட் பை பார்ட்டா ஒரு விண்டு அந்த ஓஷன் வாட்டரை கேரி பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கும். வித்தின் தி அந்த ஒரு பர்டிகுலர் ரீஜன் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த ஓஷன் வாட்டரோடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னா சர்க்குலர் மூவ்மெண்டா இருக்கும். ஓகேவா? சர்க்குலர் மூவ்மெண்டா இருக்கும். ஸோ அப்ப இங்க இருந்து டிஸ்பிளேஸ் பண்ணப்பட்ட வாட்டரு திரும்ப இங்கேயே வந்து சேர்ந்து திரும்ப இங்க இருந்தே ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட்டை ஏற்படுத்தும். ஸோ மேல சர்ஃபேஸ் லெவல்ல அந்த ஓஷன் வாட்டர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ் ஆகுற மாதிரி தெரிஞ்சாலும் இன்டீரியரா பாத்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேஸ் பண்ண ஓஷன் வாட்டர் அகைன் கம்ஸ் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பிளேஸ் அண்ட் அகைன் ஸ்டார்டட் டு மூவிங் ஃப்ரம் சோர்ஸ் ரீஜன் டு டெஸ்டினேஷன் ரீஜன். அந்த சர்க்குலர் மூவ்மெண்ட் ஆஃப் தி ஓவரால் ஓஷன் வாட்டரோடைய ரிசல்டண்டா சர்ஃபேஸ் லெவல்ல நடக்கக்கூடிய மூவ்மெண்ட் ஆஃப் ஓஷன் வாட்டர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஓஷன் வேவ்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? ஓஷன் வேவ்ஸ். இப்ப இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த இமேஜை பாத்தீங்கன்னா இது எல்லாமே வாட்டர் மாலிகூல்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மைக்ரோ லெவல்ல இருக்கிறது எல்லாமே வாட்டர் மாலிகூல்ஸ். இப்போ விண்ட் இப்படி ஃப்ளோ ஆயிட்டு இருக்குதுன்னா விண்ட் என்ன பண்ணோம்னா இங்க இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் மாலிகூல் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஒரு வாட்டர் மாலிகூல் எடுத்துக்கிறோம்னா அந்த வாட்டர் மாலிகூல் இங்கிருந்து இங்க போய் டிஸ்பிளேஸ் ஆயிட்டு திரும்ப அகைன் இங்க இருந்து இங்கேயே தான் ஒரிஜினல் பிளேஸ்க்கே தான் வருது. அப்போ இந்த சர்க்குலர் மூவ்மெண்ட்டை நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா மேல வந்து இப்படி ஏறி ஏறி இறங்குற மாதிரி இருந்தாலும் அந்த ஒரிஜினல் வாட்டர் மாலிகூல்ஸ் ரொம்ப தூரத்துக்கு டிராவல் ஆகி போய் சேராது. அதே இடத்துலயே ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட்டை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இந்த சர்க்குலர் மூவ்மெண்ட் அலாங் வித் தி சர்ஃபேஸ் லெவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி வாட்டர் மாலிகூல்ஸை தான் நம்ம வந்து வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை கிளியரா புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு டீப் ஓஷன் எடுத்துக்கிறோம், ஒரு மிட் ஆஃப் தி ஓஷன் எடுத்துக்கிறோம்னா அங்க இருக்கக்கூடிய இந்த வேவ்ஸ் லென்த் இருக்குல்ல, ஒரு வேவ் ஆரம்பிச்சு இன்னொரு வேவ் முடிகிற ஒரு வேவ் ஆரம்பிச்சு இன்னொரு வேவ் முடியக்கூடிய இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து வேவ் லென்த்னு எடுத்துப்போம். அங்க வந்து டெப்த் அதிகமா இருக்க போகும்போது இந்த வேவ் லென்த் வந்து கம்பேரிட்டிவ்லி ஹையரா இருக்கும். ஏன்னா ஒரு வேவ்னால ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல இருந்து இன்னொரு பர்டிகுலர் ரீஜன் வரைக்கும் லாங்கரா டிராவல் ஆக முடியும். பட் நம்ம நேத்து போன கிளாஸ்ல என்ன பார்த்திருந்தோம், as the ocean approaches the land, இப்படி வந்து கான்டினென்ட் இருக்குன்னா கான்டினென்டல் ஷெல்ஃப் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கான்டினென்டல் ஸ்லோப் இருக்கும், அதுக்கப்புறம் கான்டினென்டல் ரைஸ் இருக்கும், அதுக்கப்புறம் தான் ஓஷனோட வாட்டர் பாடிஸ் ஓஷனோட லேண்ட்மாஸ் ஆரம்பிக்கும். அப்போ ஒரு ஓஷன் வாட்டர் இப்படி இருக்குதுன்னா அந்த ஓஷன் வாட்டர்ல வேவ்ஸ் டுவர்ட்ஸ் தி கோஸ்டல் ரீஜன்ஸ் அப்ரோச் பண்ண இந்த ஹைட்ன்றது டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். கரெக்டா? ஹைட்ன்றது டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். அதை தான் நம்ம வந்து கான்டினென்டல் ஸ்லோப்பு கான்டினென்டல் ரைஸ்ன்னு போன செஷன்ல பார்த்துருந்தோம். அப்படி டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்க போகும்போது ஆப்வியஸ்லி இங்க இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் குறைய குறைய இந்த வேவ் லென்த் குறைஞ்சிக்கிட்டே வரும். வேவ் லென்த் குறைஞ்சிக்கிட்டே வரும், ஆனா வேவோட ஹைட் அதிகரிக்கும். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ஓஷனோடைய மிட் போர்ஷன்ல இருந்து கோஸ்டல் ரீஜன்ஸ் அப்ரோச் பண்ண வேவ் லென்த் குறைஞ்சிக்கிட்டே வரும், வேவ் ஹைட் அதிகரிக்கும், பிகாஸ் டெப்த் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரதுனால.
ஸோ அப்போ ஒரு வேவோடைய மேக்சிமம் எஃபெக்டை நம்ம வந்து ஓஷனோடைய கோஸ்டல் ரீஜன்ஸில், அது லேண்டை ஒட்டி இருக்கக்கூடிய கோஸ்டல் ரீஜன்ஸில் நம்ம ஈஸியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இதை தான் நம்ம வந்து ஓஷன் வேவ்ஸ்ன்ற மாதிரி நம்ம வந்து ஹரிசாண்டல் லெவலில் சர்ஃபேஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஓஷன் வாட்டரோட டிஸ்பிளேஸ்மெண்ட் டியூ டு விண்ட் மூவ்மெண்ட்னால ஏற்படக்கூடியதை தான் நம்ம ஓஷன் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சர்க்குலர் மூவ்மெண்ட்டில் தான் டிஸ்பிளேஸ் ஆகுது. அந்த சர்க்குலர் மூவ்மெண்ட்டோடைய ஒரு பகுதியை சர்ஃபேஸ் லெவலில் வாட்டர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. இதை தான் நம்ம வந்து ஓஷன் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இதே மாதிரி அடுத்த லெவல் ஆஃப் மூவ்மெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ டைட்ஸ்ன்றது ஓதங்கள். ஓகேவா? அது அலை, இது ஓதங்கள். அப்போ டைட்ஸ்ன்றதும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஓஷன் வாட்டர் இன் அ லார்ஜ் டிஸ்டன்ஸ். அப்போ டைட்ஸுக்கு எது முக்கியமான காரணமாக இருக்கும்னா, டைட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் மூணும் சன்னும் தான். ஓகேவா? அப்போ இப்போ ஒரு எர்த் எடுத்துக்கிட்டோம்னா, எர்த்தோடைய கிராவிடேஷனல் கெப்பாசிட்டிக்கு உட்பட்டு தான் எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலே ஓஷன் வாட்டர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ இதுதான் ஓஷன் வாட்டர்ஸ்னா, எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலே ஓஷன் வாட்டர்ஸ் அப்படியே எர்த்தோட கிராவிடேஷன் அட்ராக்ஷனால ப்ரெசென்ட் ஆயிருக்கா. நமக்கு மூணு எப்பைக்கெல்லாம் பக்கத்தில் வருதோ அப்போ மூணோடைய கிராவிடேஷன் அட்ராக்ஷன் இந்த ஓஷன் வாட்டர்ஸ்க்கு மேலே இருக்குமா? அப்போ என்ன ஆகும்னா, இந்த மூணோடைய கிராவிடேஷன் அட்ராக்ஷனால இந்த ஓஷன் வாட்டர் கொஞ்சம் தூரம் வரைக்கும் ரைஸ் ஆகும். சர்ஃபேஸ்ல இருந்து ரைஸ் ஆகும், டுவர்ட்ஸ் மூணை நோக்கி நகரம். அப்படி நகர போகும்போது அது நம்மளுக்கு எப்படி தெரியும், கீழே இருந்து மேலே ஓஷன் வாட்டர்ஸோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி தெரியும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், டைடல் பல்ஜுன்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு டைட்ஸ் உருவாகிறதுக்கான அடிப்படை காரணமா எது இருக்கும்னா, கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் ஆஃப் மூன் தான் மேஜரா இருக்கும். அதோட சேர்த்து சன்னு வந்து சன்னோடைய கிராவிடேஷனல் அட்ராக்ஷனும் ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணும். ஸோ மேஜரான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் ஆஃப் தி மூன் தான் மேஜரான ரோலை பிளே பண்ணும், அலாங் வித் தி கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் ஆஃப் சன்னு. நம்மளுக்கு ஈவன் தோ சன்னுடைய மாஸ் வந்து லார்ஜரா இருந்தாலும், பெரிய லெவல்ல இருந்தாலும், மூன் தான் எர்த்துக்கு சன்னை விட ரொம்ப க்ளோஸரா இருக்குது. ஸோ மூனுடைய மாஸ் வந்து குறைவா இருந்தாலும் க்ளோஸ்னஸ் டு தி எர்த் என்ன பண்ணோம்னா, மூனுடைய கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் தி எர்த் கம்பேரிட்டிவ்லி ஹையர் தேன் தி சன்ஸ் கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ அதனால டைட்ஸ் உருவாகிறதுக்கு ரெண்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸும் முக்கிய காரணமா இருந்தாலும், மேஜர் ரீசனா வந்து பார்த்தோம்னா மூனுடைய கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் தான் காரணமா இருக்கும். ஸோ அப்போ அதனால டைடல் பல்ஜுன்றது ஏற்படுதுன்றது நம்ம பார்த்துருந்தோம். அப்போ இன்னொன்று என்னன்னா, இப்போ மூனோ சன்னோ அட் ஒன் சைட் ஆஃப் த எர்த்ல தான் நமக்கு பொசிஷனிங் பண்ண முடியும். கரெக்டா? அப்போ இந்த சைடு ஓஷன் வாட்டர்ஸ் ரைஸ் ஆகுறதுன்னா எர்த்தோடைய அந்த ஸ்டாட்டிக் பொசிஷன், எர்த்தோடைய அந்த ஈக்குலிபிரியம் பொசிஷன்ன்றது கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆக்கப்படுமா? அப்ப என்ன ஆகும்னா, இதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக இங்க எவ்வளோக்கு ஓஷன் வாட்டர்ஸ் வந்து ரைஸ் ஆகி அந்த எர்த்தோடைய பொசிஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகுதோ, அதுக்கு ஈக்குவலண்டா இந்த சைடும் ஓஷன் வாட்டர் வந்து ரைஸ் ஆகும். ஓகேவா? அந்த ஓஷன் வாட்டரோட ரைஸுக்கான காரணமா மூனுடைய கிராவிடேஷனல் கெப்பாசிட்டி இருக்காது. ஏன்னா மூனுடைய கிராவிடேஷனல் கெப்பாசிட்டி ஒரு சைட்ல தான் இருக்கும். ஆன் தி அதர் சைடு எர்த்தே அதை பேலன்ஸ் பண்றதுக்காக தன்னுடைய புஷிங் ஃபோர்ஸான சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னா என்னது? எனி ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட் அதனுடைய சென்டர்ல இருந்து வெளிநோக்கி போகக்கூடிய ஃபோர்ஸஸ் தான் நம்ம வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். வெளியிலேருந்து உள்ள நோக்கி வரத சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ எர்த்தை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னா மிட் ஆஃப் தி எர்த்ல இருந்து சர்ஃபேஸ் வந்து அந்த சர்ஃபேஸ்ல இருந்து வெளிநோக்கி போகக்கூடிய ஃபோர்ஸஸ் தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் டியூ டு தி ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த்ன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ ஒரு சைடு டைடல் பல்ஜு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் தி மூன் அண்ட் சன்னுனால நடக்குதுன்னா, ஆன் தி ஆப்போசிட் சைடு tidal bulge is due to the pushing force, அதாவது centrifugal force of the earthனால நடக்கும். அப்ப இதனால எப்பயுமே டைட்ஸ்ன்றது ஈக்குவலண்டா ஆப்போசிட் சைடுல ரெண்டு சைடுலயுமே ஈக்குவலண்டா பல்ஜஸ் ஏற்படும். so that position of the earth would not be disturbed so much.
ஓகேவா? ஸோ இப்படி தான் டைட்ஸ் உருவாகும். அப்போ டைட்ஸ் உருவாகிறதுக்கான காரணமும் வேவ்ஸ் உருவாகிறதுக்கான காரணமும் வெவ்வேறையா இருக்கும். வேவ்ஸ்ன்றது எவ்ரிடே ஃபினாமினாவா விண்டு மூவ் ஆக எவ்ரிடே இருந்துகிட்டே இருக்கும். ஆனா டைட்ஸ்ன்றது எவ்ரிடேவும் உருவாகாது. ஏன்னா அந்த எவ்ரிடே உருவாகிறதுக்கு பொசிஷன் ஆஃப் தி மூனும் கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் ஆஃப் த மூனும் ஹையரா இருக்க போகும்போது தான் டைட்ஸ் உருவாகும். அப்ப டைட்ஸ் மேஜரா எப்போ உருவாகும்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருந்த மாதிரி ஃபுல் மூன் டே, நியூ மூன் டே அப்பதான் டைட்ஸ் வந்து மேஜரா உருவாகிறதுக்கான காரணமா இருக்கும். அப்போ ஃபுல் மூன் டே அண்ட் நியூ மூன் டே அப்போ அதோட பொசிஷன் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூ மூன் டே எப்போ நடக்கும்? சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவுல மூன் வந்திருக்கு. ஓகேவா? சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவுல மூன் வந்திருக்குன்னா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்திருந்தோம்? மூனோடைய சைடு ஃபேசிங் தி எர்த்து ஆப்போசிட் டு தி சன்ஸ் ரிசீவிங் ரேஸா இருக்க போகும்போது இந்த சைட்ல லைட் இந்த சைட்லயே லைட் வந்து சன்னோட லைட்டை வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அப்ப டார்க்கர் சைடு ஆஃப் தி மூன் தான் எர்த்தை நோக்கி ஃபேஸ் ஆயிருக்கும். அப்ப டார்க்கர் சைடு ஆஃப் தி மூன் எர்த்தை நோக்கி ஃபேஸ் பண்ணியிருக்க போகும்போது மூனோட பொசிஷன் நமக்கு தெரியாது. ஏன்னா அது ஆப்போசிட் சைட்ல சன்னோடைய லைட்டை வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்றதுனால அந்த டேவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? நியூ மூன் டே அல்லது அமாவாசைன்னு சொல்றோம். அதே மாதிரி அதே ஸ்ட்ரெயிட் லைன்ல ரைட்டா, அதே ஸ்ட்ரெயிட் லைன்ல மூன் வந்து மூணுக்கும் சன்னுக்கும் நடுவுல எர்த் இருக்கிற மாதிரியான பொசிஷன்ல வந்துருச்சிட்டோம்னா ரைட்டா, மூணுக்கும் எர்த்துக்கும் நடுவுல இருக்க மாதிரி பொசிஷன்ல வந்துட்டோம்னா எர்த்தை தாண்டி சன்லைட் வந்து மூன் மேல பட்டு திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகி எர்த்துக்கு நோக்கி நகரும். அப்ப அன்னைக்கு நம்மளுக்கு ஃபுல் மூன் டே ஈஸியா தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபுல் மூன் டே எப்போ நடக்கும்? when earth is positioned between sun and moon. நியூ மூன் எப்போ நடக்கும்? when moon is positioned between earth and sun. ஓகேவா? ஸோ அப்போ ஃபுல் மூன் டே அப்பவோ நியூ மூன் டே அப்பவோ சன்னு எர்த்து மூணுமே ஒரே லைன்ல பொசிஷன் பண்ணியிருக்கோம். அப்போ ஆப்வியஸ்லி என்ன நடக்கும்? இந்த ரெண்டு நாட்கள்லயுமே மூனோடைய கிராவிடேஷனல் கெப்பாசிட்டி ஹையரா எர்த்துக்கு மேல இருக்கும். அப்போ அந்த மாதிரி நியூ மூன் டே அப்பவும் ஃபுல் மூன் டே அப்பவும் டைடல் பல்ஜ் அல்லது டைடல் ரைஸ்ன்றது நார்மலா இருக்கக்கூடிய பொசிஷனோட ஹையரா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த டைடல் பல்ஜஸ்க்கு பேர் என்ன? மற்ற குவார்டர் பொசிஷன்ல இப்போ மூன் வந்து இங்க இருக்குதுன்னா சன் வந்து இங்க இருக்குதுன்னா சன்னோடைய கிராவிடேஷனல் எஃபெக்டும் மூணுக்கு மேல இருக்கும், எர்த்துக்கு மேல இருக்கும், மூனோடைய கிராவிடேஷனல் எஃபெக்டும் எர்த்துக்கு மேல இருக்கும். அப்படி இருக்க போகும்போது டைட்ஸ் ஜெனரேட் ஆகும். பட் அப்ப கிரியேட் ஆகக்கூடிய டைட்ஸோட பேர் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்ப பொசிஷன் ஆஃப் தி மூன் அலாங் வித் தி சன் அண்ட் கம்பைன்டு கிராவிடேஷன் எஃபெக்ட் ஆஃப் போத் ஆஃப் தம் டுவர்ட்ஸ் தி எர்த் டிசைட்ஸ் தி டைடல் ரேஞ்ச். டைட்ஸ் வந்து என்ன மாதிரியான டைட்ஸ் உருவாகணும் அப்படின்றத டிசைட் பண்ணும். ஓகேவா? அப்ப டைட்ஸ் உருவாகிறதுக்கான காரணமா என்ன சொல்லலாம்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் தி மூன் அண்ட் சன், centrifugal force of the earth combined together creates the tidal bulge on either side of the earth. அப்போ ரெண்டு ஃபோர்ஸுமே காரணமா இருக்கும். இதை வந்து யூபிஎஸ்சி ஒரு முறை ப்ரிலிம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆஃப் தி எர்த்தும் டைடல் பல்ஜுக்கு காரணமா இல்லையான்றதை கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இது ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த நியூ மூன் டே அப்பவும் ஃபுல் மூன் டே அப்பவும் என்ன மாதிரியான டைட்ஸ் உருவாகும் நம்ம பார்த்தோம்னா, இப்போ நியூ மூன் டேன்றது என்னது? நமக்கு வந்து சன்னோ எர்த்தும் மூணும், ஓகேவா? சன்னோ எர்த்தும் மூணும். சன் இங்க இருக்கு, மூன் இங்க இருக்கு, எர்த் இங்க இருக்குதுன்னா மூன் இஸ் பொசிஷன்டு பிட்வீன் சன் அண்ட் எர்த். அப்போ இந்த நாள் என்னவா இருக்கும்? நியூ மூன் டேவா இருக்கும். இந்த நியூ மூன் டே அப்போ சன்னுடைய கிராவிடேஷனல் எஃபெக்டும் சன்னும் மூணு வந்து ஒரே சைட்ல இருக்கு. அப்போ கம்பைன்டு கிராவிடேஷனல் எஃபெக்ட் ஆஃப் சன் அண்ட் மூணு மேக்ஸ் தி டைடல் பல்ஜ் டு ரைஸ் அட் அ ஹையர் லெவல்.
அப்ப இப்ப உருவாகக்கூடிய டைடல் பல்ஜ்ன்றது இருக்கிறதுலயே ஹையர் டைடா இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்ப்ரிங் டைட்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? இதே மாதிரி தான் ஃபுல் மூன் டே அப்பவும். ஃபுல் மூன் டே அப்பவும் மூணு இஸ் பொசிஷன்டு பிட்வீன் மூணுக்கும் சன்னுக்கும் நடுவுல எர்த் இருக்கும். ஃபுல் மூன் டே அப்ப இருக்கும். இப்போ கம்பைன்டு எஃபெக்டா இல்லாம மூணோட கிராவிடேஷனல் எஃபெக்ட் ஹையரா இருக்கும். சன்னோட கிராவிடேஷன் எஃபெக்ட் ஆன் தி ஆப்போசிட் சைட்ல இருக்கும். ஓகேவா? சோ ரெண்டு டைம்லயுமே நம்மளுக்கு வந்து டைடல் பல்ஜஸ் ஹையரா இருக்கும். அப்ப அந்த டைடல் பல்ஜஸ் ஹையரா இருக்கக்கூடிய டைடு தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், ஸ்ப்ரிங் டைட்ஸ்ன்னு சொல்றோம். அதுலயும் எஸ்பெஷலி நியூ மூன் டே அப்பவும் ஃபுல் மூன் டே அப்பவும் எடுத்துக்கிட்டோம்னா, ஃபுல் மூன் டே அப்பவோட நியூ மூன் டே அப்போ, அதாவது அமாவாசை அன்னைக்கு ரெண்டோட கிராவிடேஷனல் அட்ராக்ஷனும் ஒரே சைட்ல இருக்கும். அப்போ கம்பைன்டு கிராவிடேஷனல் எஃபெக்ட் ஆஃப் சன் அண்ட் மூணும் ரெண்டுமே சேர்ந்து ஹையர் டைடல் எஃபெக்டை வந்து ஏற்படுத்தும். அந்த ஹை டைட்ஸை தான் நம்ம வந்து ஸ்ப்ரிங் டைட்ஸ்ன்னு சொல்றோம். பட் ஃபுல் மூன் டே அப்பவும் அதே ஹை டைட்ஸ் ஜெனரேட் ஆகும். பட் கம்பேரிட்டிவ்லி நியூ மூனை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா சன்னும் மூணும் ஆப்போசிட் சைட்ல இருக்கு. மூனோடைய கிராவிடேஷனல் கெப்பாசிட்டின்றது கம்பேரிட்டிவ்லி எப்பயுமே ஹையரா இருக்கும். அதனால higher gravitational capacity of the moon creates high tides. That high tides are called as spring tides. இதே வந்து குவார்டர் பொசிஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இது வந்து இந்த ரெண்டுலயுமே வந்து பார்த்தோம்னா சன்னு மூணு எர்த் எல்லாமே ஒரே லைன்ல நேர்கோட்ல இருக்கும். இப்படி ஒரே நேர்கோட்ல இருக்க போகும்போது கிரியேட் ஆகக்கூடிய ஹை டைட்ஸ் தான் நம்ம ஸ்ப்ரிங் டைட்ஸ்ன்னு சொல்றோம். இப்படி ஒரே நேர்கோட்ல இல்லாம எர்த் இங்க இருக்கு, மூணு இங்க இருக்கு, சன் இங்க இருக்கு அப்படின்னா இந்த கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் இந்த சைடு இருக்கும், இந்த இடத்துல கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் இந்த சைடு இருக்கும். ஓகேவா? சோ இது ரெண்டோடைய கம்பைன்ட் எஃபெக்ட்ன்றது இப்ப நியூட்ரலைஸ் ஆயிடும். கொஞ்சம் கிராவிடேஷனல் எஃபெக்ட் ஆஃப் தி மூனை கிராவிடேஷனல் எஃபெக்ட் ஆஃப் தி சன்னு கொஞ்சம் கம்மிப்படுத்திடும். அப்ப கம்மி பண்ண போகும்போது அப்ப கிரியேட் ஆகக்கூடிய டைட்ஸ் ஸ்ப்ரிங் டைட்ஸ் அளவுக்கு ஹை டைட்ஸா இருக்காது. அப்படி கிரியேட் ஆகக்கூடிய டைட்ஸுக்கு பேர் தான் என்னது, நீப் டைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் குவார்டர்லயும் நடக்கும், தேர்ட் குவார்டர்லயும் நடக்கும். ஓகேவா? ஸோ மூன் வந்து இந்த இடத்துல பொசிஷன் ஆக போகும்போதும் கிராவிடேஷனல் ஃபுல் கிராவிடேஷனல் கெப்பாசிட்டி ஆஃப் தி மூன் இஸ் காம்பன்சேட்டட் பை தி கிராவிடேஷனல் எஃபெக்ட் ஆஃப் சன். ஸோ இட் எக்ஸ்பீரியன்சஸ் லோ லெவல் ஆஃப் டைடல் பல்ஜ். அந்த டைடுக்கு பேரு நீப் டைடு. அதே தான் இங்கேயும். இந்த இடத்துலயும் கிராவிடேஷனல் எஃபெக்ட் ஆஃப் ஃபுல் கிராவிடேஷனல் எஃபெக்ட் ஆஃப் மூணை எர்த்துக்கு மேல செலுத்த முடியாம சன்னோடைய கிராவிடேஷனல் கெப்பாசிட்டி இதனோட எஃபெக்டை குறைக்கிறதுனால இப்ப கிரியேட் ஆகக்கூடிய டைட்ஸ் வெரி ஹை டைட்ஸா இருக்காது. அப்போ இந்த ரெண்டு டைம்லயுமே எப்போ வென் சன்னு மூணு எர்த்தும் இப்படி ட்ரையாங்குலர் பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் குவார்டர்லயும் தேர்ட் குவார்டர்லயும் பொசிஷன் ஆக போகும்போது கிரியேட் ஆகக்கூடிய டைட்ஸுக்கு பேரு நீப் டைட்ஸ். மூணுமே ஒரு சேர ஒரே லைன்ல இருக்க போகும்போது கிரியேட் ஆகக்கூடிய ஹை டைட்ஸுக்கு பேரு ஸ்ப்ரிங் டைட்ஸ். இந்த டிஃபரன்சஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு சைட்ல இந்த ரெண்டு கம்பைன்ட் எஃபெக்ட்னால இந்த இடத்துல கிரியேட் ஆகக்கூடிய டைட்ஸ் வெரி ஹையரா இருக்குன்னா இதுக்கு ஈக்குவலண்டா ஆப்போசிட் சைட்லயும் ஹையர் லெவல் ஆஃப் டைடல் பல்ஜ் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆஃப் தி எர்த். இந்த சைட்ல கம்பைன்டு கிராவிடேஷனல் எஃபெக்ட் காரணமா இருக்குன்னா இந்த சைட்ல நமக்கு வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் காரணமா இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து தெளிவா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ நீப் டைட்ஸ்ன்றது எப்போ உருவாகும், மூணுமே வந்து ட்ரையாங்குலர் பொசிஷன்ல when gravitational effect of moon is reduced by the gravitational effect of sun. அப்போ மூணால கம்ப்ளீட்டான எஃபெக்டை எர்த்துக்கு மேல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அப்போ உருவாகக்கூடிய டைட்ஸ் வந்து நீப் ஸ்ப்ரிங் டைட்ஸை விட கம்மியாக தான் இருக்கும். அப்படி உருவாகக்கூடிய டைட்ஸ் தான் நமக்கு வந்து நீப் டைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ஸ்ப்ரிங் டைட் அப்பவோ நீப் டைட் அப்பவோ டைட்ஸோட எஃபெக்டை நம்ம வந்து கோஸ்டல் ரீஜன்ஸ்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாமா? ஹை டைட்னா என்னது, மெஜாரிட்டி ஆஃப் தி லார்ஜர் பார்ட் ஆஃப் த ஓஷன் வாட்டர்ஸ் ஹையரா ரைஸ் ஆகி வந்து கோஸ்டல் ரீஜன்ஸ்ல ஹிட் பண்ணும். ஓகேவா? அப்படி ஹிட் பண்ண போகும்போது அது ரீச் எவ்வளவு தூரம் வரைக்கும் இருக்கோ அதை பொறுத்து ஹை டைடு லோ டைடுன்னு பிரிப்பாங்க. அந்த டைடல் ரேஞ்சஸை தான் நம்ம எப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
ஸ்ப்ரிங் டைட்ஸ் எப்போ உருவாகும்னு பார்த்துருந்தோம், ஃபுல் மூன் டே அப்பவும் நியூ மூன் டே அப்பவும். அப்போ ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த பொசிஷனுமே இல்லை அப்படின்னா, இப்போ இதுதான் கோஸ்டல் பாடி, இதுதான் வந்து கோஸ்டல் ரீஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்ப்ரிங் டைட் அப்போ லார்ஜஸ்ட் டைடு ஹை டைடு உருவாகுமா? ஒரு ஹை டைடுனா என்னதுன்னா, இப்போ நார்மலா இருக்கிற ஹைட்டை விட இப்போ இங்க இருந்து ஓஷன் வாட்டர் இவ்வளவு தூரம் ரைஸ் ஆகுதுன்னா ஹை டைட் அப்ப இவ்வளவு தூரம் வரைக்கும் ரைஸ் ஆகும். ஓகேவா? ஏன்னா அன்னைக்கு வந்து நமக்கு கம்பைன்டு கிராவிடேஷனல் எஃபெக்ட் ஆஃப் மூன் அண்ட் சன் ரெண்டுமே சேர்ந்து ஸ்ப்ரிங் டைட்ஸை உருவாக்கும். அப்ப எவ்வளோக்கு இங்க ஹைட் வந்து ஓஷன் வாட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு நமக்கு கோஸ்டல் ரீஜன்ஸை ரீச் பண்ண போகும்போது இங்க இன்னும் லார்ஜர் ரீஜன்ஸ் இன்னும் உள்ள வரைக்கும் வந்து அந்த கோஸ்டல் வாட்டர்ஸ் வந்து ஹிட் பண்ணுமா? ஓகேவா? அப்படி ஹிட் பண்ண போகும்போது நம்ம நார்மலா ஒரு ஹியூமன் இங்க இருக்காங்க அப்படின்னா இந்த ஹியூமன்ஸ் நின்றுட்டு இருக்கக்கூடிய கோஸ்டல் ரீஜன்ஸ்ல ஹை டைட் அப்போ இந்த ரேஞ்ச் வந்து இன்னும் க்ளோசரா வந்து ஹிட் பண்ணும். ஹிட் பண்ணிட்டு திரும்ப அந்த வாட்டர் உள்வாங்கும். கரெக்டா? அப்போ ஹையஸ்ட் ஹை டைடும் லோவஸ்ட் லோ டைடும் எவ்வளோக்கு இங்க டைடு உள்ள போகுதோ அதே அளவுக்கு வாட்டர் வந்து திரும்ப ரெசீட் ஆகும். ரைட்டா? ஸோ அப்போ ஹை டைடுன்றது எந்த லைன்ல அந்த ஓஷன் வாட்டர்ஸ் வந்து டைட்னால கிரியேட் ஆகக்கூடிய ஓஷன் வாட்டர்ஸ் வந்து மேக்சிமம் ரேஞ்ச் மேக்சிமம் பாயிண்ட் ஆன் தி கோஸ்டல் ரீஜன்ஸ் ரீச் ஆகுதோ அதை தான் ஹை டைட் லைன்னு சொல்லுவோம். ஹை டைட் லைன். அதுக்கப்புறம் இந்த லோ டைடு கிரியேட் ஆக போகும்போது வந்து ஹிட் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான் லோ டைட் லைன்னு சொல்லுவோம். ஓகேவா? லோ டைட் லைன். அப்போ லோ டைட் லைன்னா இப்போ ரைஸ் ஆன வாட்டரு திரும்ப கீழே இறங்குமா? கீழே இறங்கி தானே மறுபடியும் டிஸ்பிளேஸ் ஆகும். எவ்வளோக்கு இப்போ ஒரு செவுத்துல வந்து ஒரு பந்து அடிச்சோம்னா அந்த எவ்வளோக்கு ஃபோர்ஸா அடிக்கிறோமோ அவ்வளோக்கு அதனோட டிஸ்டன்ஸ் போகும். அதே மாதிரி எவ்வளோக்கு இப்போ டைடல் வாட்டர்ஸ் ரைஸ் ஆகுதோ அவ்வளோக்கு அந்த வாட்டர் திரும்ப கீழே கிராவிடேஷனல் எஃபெக்ட்னால திரும்ப கீழே இறங்குமா? அப்போ ஒரு ஹை டைடு கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்தது லோ டைடு கிரியேட் ஆகும். புரியுதா என்ன சொல்றேன்றது? அப்போ ஹை டைடு கிரியேட் ஆகக்கூடிய ஹை டைட் லைனும் லோ டைடு கிரியேட் ஆகக்கூடிய லோ டைட் லைனும் இருக்கிறதுலயே ஹையஸ்டாவும் லோவஸ்டாவும் எப்போ இருக்கும்னா ஸ்ப்ரிங் டைட்ஸ் அப்போ இருக்கும். அப்போ ஸ்ப்ரிங் டைட்ஸ் கிரியேட் ஆக போகும்போது என்ன நடக்கும்னா மேக்சிமம் டிஸ்டன்ஸ் கோஸ்டல் ரீஜன்ஸ்னுடைய கோஸ்டலுக்கு எவ்வளோக்கு க்ளோசரா வந்து ரீச் ஆகுமோ அது வரைக்கும் ரீச் ஆகும். எவ்வளோக்கு ரீச் ஆகும் அவ்வளோக்கு கடல் உள்வாங்கும். அந்த உள்வாங்கக்கூடிய இந்த டிஃபரன்சஸ் இருக்குல்ல, இந்த ஹை டைட் லைனுக்கும் லோ டைட் லைனுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்சஸ் வந்து இருக்கிறதுலே மேக்சிமம் இருக்கும் டியூரிங் ஸ்ப்ரிங் டைட்ஸ். அப்போ ஹை டைடும் லோ டைடுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்சஸ் வந்து இந்த டைடல் ரேஞ்சை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் டியூரிங் ஸ்ப்ரிங் டைட்ஸ். அதே வந்து நீப் டைட்ஸ் அப்போ இப்போ எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இது வந்து கோஸ்டல் ரீஜனு, இது வந்து ஓஷன்னா, இதுதான் ஓஷன் வாட்டர்ஸ்னா இப்போ டைட்ஸே ஃபார்ம் ஆகலைன்னா இந்த ஓஷன் வாட்டர்ஸ் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இங்கே தான் இருக்கும். ஹை டைட் அப்போ என்ன ஆகும்? இந்த ஓஷன் வாட்டர்ஸ் வந்து இது வரைக்கும் வரும். லோ டைட் அப்போ என்ன ஆகும்? இது வரைக்கும் வரும். ஹையஸ்ட் ஹை டைடுன்றது இதை தாண்டி இந்த பொசிஷன் வரைக்கும் வரும், இதை தாண்டி இது வரைக்கும் உள்வாங்கும். ஓகேவா? அதே வந்து லோவஸ்ட் லோ டைடுன்றது இப்போ நீப் டைட்ஸ் அப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் குவார்டர் அப்பவும் தேர்ட் குவார்டர் அப்பவும் டைடலோடைய ரேஞ்சுன்றது டைடலோடைய பல்ஜுன்றது கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா கிராவிடேஷனல் எஃபெக்ட் அந்த அளவுக்கு இருக்காதுன்றதை பார்த்துருந்தோம். அப்போ ஹை டைடுன்றது மேக்சிமம் வந்து ஹிட் பண்ணாது. ஹை டைடு என்னவா தான் இருக்கும்? லோ ஹை டைடா இருக்கும். லோ டைடுன்றது ஹை லோ டைடா இருக்கும். டிஃபரன்சஸ் புரிஞ்சுக்க முடியுதா? ஓகேவா? அப்போ இந்த டிஃபரன்சஸ் பிட்வீன் லோ ஹை டைட் அண்ட் ஹை லோ டைடுக்கு இருக்கக்கூடிய இந்த டிஃபரன்சஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? நீப் டைட்ஸ்னு சொல்றோம். ஸ்மாலஸ்ட் டைடல் ரேஞ்ச். அப்போ இது வந்து ஹிட் பண்ணக்கூடிய சர்ஃபேஸ்ல வந்து கோஸ்டல் ரீஜன்ஸ் ஹிட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ன்றது ரொம்ப
closer to the earth closer to the ocean தான் இருக்கும். அதே சமயத்துல கடல் உள்வாங்கக்கூடிய பொசிஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் compared to the spring tides. அப்ப நியூ மூன் டே அப்பவோ ஃபுல் மூன் டே அப்பவோ நமக்கு கிரியேட் ஆகக்கூடிய ஹை டைடும் லோ டைடும் ஸ்ப்ரிங் டைட்ஸா நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அப்பவும் தேர்ட் குவார்ட்டர் அப்பவும் கிரியேட் ஆகக்கூடிய லோ ஹை டைடும் ஹை லோ டைடும் நம்ம வந்து நீப் டைட்ஸா கன்சிடர் பண்ணிப்போம். இந்த டிஃபரன்சஸை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இதை அடிப்படையா வச்சு ஒரு ஓஷன் வாட்டர்ஸ் எவ்வளோக்கு அதனுடைய ரீச் சர்ஃபேஸ் வரைக்கும் வந்து இருக்கோ அதை பொறுத்து தான் இன்டர் டைடல் ஜோன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஒரு ஹை டைட் லைனுக்கும் லோ டைட் லைனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரீஜன் வந்து இட் இஸ் சப்போஸ்டு டு பி ஃபில்ட் அப் பை ஓஷன் வாட்டர்ஸ் டியூரிங் தி டைட் ஃபார்மேஷன்ஸ். ஓகேவா? ஸோ எப்பயுமே கோஸ்டல் வாட்டர்ஸ் ஒரே மாதிரி கோஸ்டல்ல ஸ்டாக்னண்டா இருக்காது. ஹை டைட் அப்போ இன்னும் கடல் உள்வாங்கும். அதே சமயத்துல வந்து கோஸ்டலோடைய சர்ஃபேஸ் அதாவது கான்டினென்டல் ரீஜன்ஸ்ல இன்னொரு லார்ஜர் ரீஜன்ஸ் வரைக்கும் அந்த ஓஷன் வாட்டர்ஸ் வரும். அதே நீப் டைட் அப்போ நார்மலா ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் வருதுன்னா நீப் டைட் அப்போ ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் தான் வரும். நார்மலா 1 கிலோமீட்டர் வரைக்கும் கடல் உள்வாங்குதுன்னா நீப் டைட் அப்போ 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் தான் உள்வாங்கும். அப்ப அந்த ஹை டைடோடைய ஹையஸ்ட் பாயிண்டோ லோ டைடோடைய லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் மேக்ஸிமம் இருக்குமா? அந்த ஹையஸ்ட் டைடல் ரேஞ்சஸ் எதுக்கு இருக்கும்? ஸ்ப்ரிங் டைட்ஸுக்கு இருக்கும். ஹை டைடு வந்து மினிமம் ஆகும், லோ டைடு வந்து மேக்ஸிமமா இருக்க போகும்போது இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ரேஞ்ச் கம்மியா இருக்கும். அந்த டைடல் ரேஞ்ச் கம்மியா இருக்கிறத நீப் டைட்ஸ்ன்னு சொல்றோம். இது எதனால? பிகாஸ் ஆஃப் தி பொசிஷன் ஆஃப் தி சன்னு எர்த்து மூனோடைய பொசிஷனை பொறுத்து ஃபுல் மூன் டேவா நியூ மூன் டேவான்றத அடிப்படையா வச்சு கிராவிடேஷனல் எஃபெக்டை கம்பைன்ட் ஆகும். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆஃப் தி எர்த்தை ஆன் தி அதர் சைடும் எடுத்துக்கிட்டு நமக்கு கிரியேட் ஆகக்கூடிய டைட்ஸை பற்றின கீ பாயிண்ட்ஸ் இதெல்லாம் தான். ஓகேவா? இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஓஷன் வாட்டர்ஸ் ஹரிசாண்டல் லெவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கிறத வேவ்ஸ்ன்னு பார்த்துருப்போம். இது கிட்டத்தட்ட வெர்டிக்கல் லெவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி ஓஷன் வாட்டர்ஸ் டியூ டு கிராவிடேஷனல் எஃபெக்ட் ஆஃப் தி மூன் அண்ட் சன் டுகெதர். அதான் நம்ம வந்து டைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ டைட்ஸும் வேவ்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் இதுதான். தென் மூணாவதா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஓஷன் வாட்டர் மூவ்மெண்ட் தான் நம்ம வந்து ஓஷன் கரண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். An ocean current is a continuous directed movement of sea water generated by various forces including wind, temperature, salinity differences and the earth's rotation. அப்ப இதெல்லாம் சேர்ந்து ஓஷன் வாட்டர்ஸை கண்டினியூஸா ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ஸ்ல மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு லார்ஜர் பேண்ட் ஆஃப் ஓஷன் வாட்டர்ஸோட மூவ்மெண்ட்டை தான் நம்ம வந்து ஓஷன் கரண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். These currents can occur at the surface of the ocean levelலையும் நடக்கும். அதே சமயத்தில் deep below of the ocean உடைய பாட்டம்லையுமே ஓஷன் கரண்ட்ஸோட மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், சர்ஃபேஸ் லெவல்லையுமே ஓஷன் கரண்ட்ஸோட மூவ்மெண்ட் இருக்கும். And play a vital role in distributing heat across the planet, regulating climate, supporting marine ecosystems. ஓகேவா? ஸோ நம்மளுடைய எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலேயும் சர்ஃபேஸுக்கு பாட்டத்துலையும் அதே சமயத்தில் அக்ராஸ் தி லாட்டிடியூட்ஸ்லையும் டெம்பரேச்சர் டிஃப்ரென்சஸும் இருக்கு, சலைனிட்டி டிஃப்ரென்சஸும் இருக்குன்றதை நம்ம பார்த்துருந்தோம். அப்போ டெம்பரேச்சர் டிஃப்ரென்சஸும் சலைனிட்டி டிஃப்ரென்சஸும் இருக்குன்னா ஆப்வியஸ்லி ஓஷன் வாட்டர் பாடியோடைய டென்சிட்டி டிஃப்ரென்சஸ் அதனால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுமா? டென்சிட்டி டிஃப்ரென்சஸ் இருக்கக்கூடிய ஒரு ஓஷன் வாட்டர் டெஃபினட்டாக ஒரே இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக இருக்காது. அப்போ ஹை டென்சர் ரீஜன் டு லோ டென்சர் ரீஜனுக்கு அந்த வாட்டரோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த கண்டினியூஸாக டைரக்டடாக ஒரு ரீஜன் டு இன்னொரு ரீஜனுக்கு மூவ் ஆகக்கூடிய இந்த லார்ஜர் வால்யூம் ஆஃப் ஓஷன் வாட்டர் பாடிஸை தான் நம்ம வந்து ஓஷன் கரண்ட்ஸ்னு சொல்கிறோம், விச் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஓஷன் கரண்ட்ஸை சர்ஃபேஸ் லெவலில் நம்ம வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் லெவலில் மூவ் ஆகக்கூடிய கரண்ட்ஸை சர்ஃபேஸ் கரண்ட்ஸ்னும், ஓஷனோட பாட்டம்ல ஓகேவா ஓஷனோட பாட்டம்ல இருக்கக்கூடிய கரண்ட்ஸை டீப் ஓஷன் கரண்ட்ஸ்னு சொல்றோம்.
இந்த டாப் டு பாட்டம் நடக்கக்கூடிய வெர்டிக்கல் மூவ்மெண்ட், ஓகேவா? ஓஷனுக்கு மேல இருந்து கீழேயும் ஓஷன் வாட்டர் மூவ்மெண்ட் நடக்கும். கன்வெக்டிவ் கரண்ட்ஸ் எப்படி மோல்டன் மேக்மால நடந்ததோ அதே மாதிரி. அதுக்கு காரணமா இருக்கிறது டெம்பரேச்சர் as well as salinity. அதுதான் தெர்மோஹலைன்னு சொல்றோம். இந்த தெர்மோஹலைன் சர்க்குலேஷன் அப்படின்றது தான் டாப் டு பாட்டம் மூவ் ஆகக்கூடிய ஓஷன் வாட்டர்ஸுக்கு முக்கியமான காரணிகளா இருக்கு. இது என்னன்றதை நம்ம டீடைல்டா பார்ப்போம். அப்போ சர்ஃபேஸ் கரண்ட்ஸ் அல்லது as well as டீப் ஓஷன் கரண்ட்ஸ் இது ரெண்டையுமே எடுத்துக்கிட்டோம்னா எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் ஜெனரலா ஓஷன் கரண்ட்ஸ்ன்றதை நம்ம ஜெனரலா புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு அட்லாண்டிக் ஓஷன் இருக்கு, இந்தியன் ஓஷன் இருக்கு, பசிபிக் ஓஷன் இருக்கு, ஆர்டிக் ஓஷன் இருக்கு, அண்டார்டிக் ஓஷன் சொல்லக்கூடிய மேஜர் ஓஷன்ஸ் இருக்கு. அப்ப இந்த ரீஜன்ல டெஃபினட்டா எர்த் என்ன பண்ணும்? எர்த் வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான ஆப்ஜெக்ட் கிடையாது. அப்ப எர்த்தோட ரொட்டேஷன் எங்க இருந்து எங்க இருக்கும்? வெஸ்ட் டு ஈஸ்ட் சைட்ல தான் எர்த் ரொட்டேட் ஆகுது. இப்படி ரொட்டேட் ஆகுது. வெஸ்ட் டு ஈஸ்ட் எர்த் ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கு. எர்த்தோடைய ரொட்டேஷனல் டைரக்ஷன்னால ஏற்படக்கூடிய ஃபோர்ஸஸ் என்னென்ன? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் as well as சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். எர்த்தோடைய ரொட்டேஷனால ஏற்படக்கூடிய அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் மேக்சிமம் எந்த பாயிண்ட்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்னு பார்த்திருந்தோம்? ஈக்வட்டோரியல் ரீஜன்ல தான். கரெக்டா? ஸோ அப்போ ஈக்வட்டோரியல் ரீஜன்ல தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா மேக்சிமம் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோன்றதை நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அப்போ எர்த் வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகுதுன்னா அந்த ரொட்டேஷனல் வெலாசிட்டி மேக்சிமம் இருக்கிறது ஈக்வட்டார் தான். இந்த ஈக்வட்டோரியல் ரீஜன்ல தான் மேக்சிமம் வெலாசிட்டி ஆஃப் தி எர்த்தும் இருக்கும், மேக்சிமம் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். கரெக்டா? மேக்சிமம் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இது ரெண்டோட எஃபெக்ட்னால என்ன பண்ணோம்? எர்த்துக்கு மேல இருக்கக்கூடிய ஓஷன் வாட்டர்ஸ்ல இதனோட கம்பைன்ட் எஃபெக்ட் டெஃபினட்டா ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்துமா? அந்த இன்ஃப்ளூயன்ஸோட ரிசல்டன்ட்டா ஓஷன் வாட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய மூவ்மெண்ட். இப்ப வேவ்ஸ்ன்றதே என்னது? ஒரு சிம்பிள் விண்ட் மூவ்மெண்ட் சர்ஃபேஸுக்கு மேல இருக்கக்கூடிய ஓஷன் வாட்டர்ஸை ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மூலமா நகர்த்திட்டு போறதை நம்ம வேவ்ஸ்ன்னு பார்த்திருந்தோம். பட் இந்த மேக்ஸிமம் வெலாசிட்டி அண்ட் ஹை சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய எர்த்தோட ரொட்டேஷன்னால டெஃபினட்டா ஓஷன் வாட்டர்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுமா? அப்படி மூவ் ஆகக்கூடிய வாட்டர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருந்து எந்த டைரக்ஷன் மூவ் ஆகும்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகும். ஏன்னா எர்த் வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகுதுன்னா அதனோட இன்ஃப்ளூயன்ஸ்னால மூவ் ஆகக்கூடிய ஓஷன் வாட்டர்ஸ் ஈஸ்ட் டு வெஸ்ட் மூவ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டாட்டிக்கா ஒரே இடத்துல நின்றுகிட்டே இருந்தோம்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஏரையும் நம்ம எதுவுமே பெருசா டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஆனா நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமா நகர்றோம், பைக்ல வேகமா போகும்போது நம்ம வேகமா ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருப்போம். ஆனா காத்துன்றது எதிர்காத்துன்றது நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தானே அடிக்கும். அதே மாதிரிதான் எர்த் வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆனாலும் அந்த ரொட்டேஷனோட எஃபெக்ட்னால ஆப்போசிட் சைட்ல அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அந்த ஆப்போசிட் சைட்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணும்? இந்த ஈக்வட்டோரியல் ரீஜனுக்கு மேலையும் கீழையும் வார்ம் வாட்டர்ஸ், ஓகேவா? வார்ம் வாட்டர்ஸ், வார்ம்னஸோ கோல்ட்னஸோன்றது எதை பொறுத்து டிசைட் பண்ணப்படும்? அதோட லாட்டிடியூடினல் பொசிஷனை பொறுத்தா டிசைட் பண்ணப்படும். ஓகேவா? ஸோ ஈக்வட்டோரியல் ரீஜன்ல இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் டெஃபினெட்லி டெம்பரேச்சர் ஹையரா தானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அப்போ ஹையரா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய அந்த வார்ம் வாட்டர்ஸ் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல இருந்து உருவாகிறதா வார்ம் கரண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி போலார் ரீஜன்ல இருக்கக்கூடிய கோல்டர் ரீஜன்ல இருந்து உருவாகக்கூடிய ஓஷன் கரண்ட்ஸை தான் நம்ம வந்து கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ் சொல்லுவோம். அப்ப இந்த வார்ம் ஓஷன் கரண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ் ரெண்டுமே டிசைடட் பை தி latitudinal position, because latitude decides the temperature. Latitude decides the amount of temperature earth receives from the incoming solar radiation என்றதை நம்ம பார்த்திருந்தோம். அப்போ இங்க இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர்ஸ் ஈஸ்ட் டு வெஸ்ட் மூவ் ஆகுமா? அப்படி ஈஸ்ட் டு வெஸ்ட் ஒரு ரீஜன்லயும் மூவ் ஆகக்கூடிய அந்த சர்ஃபேஸ் லெவல்ல மூவ் ஆகக்கூடிய அந்த ஓஷன் கரண்ட்ஸுக்கு ஒவ்வொரு நேம் சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நார்த் ஈக்வட்டருக்கு நார்த்ல ஓடக்கூடிய இந்த கரண்ட் நார்த் ஈக்வட்டோரியல் கரண்ட். அந்த நார்த் ஈக்வட்டோரியல் கரண்ட்
அக்ராஸ் பசிபிக் ஓஷன்லையும் டிராவல் ஆகும், அட்லாண்டிக் ஓஷன்லையும் டிராவல் ஆகும், இந்தியன் ஓஷன்லையும் டிராவல் ஆகும். ஈக்குவட்டாருக்கு கீழே டிராவல் ஆகிறது சவுத் ஈக்குவட்டோரியல் கரண்ட், சவுத் ஈக்குவட்டோரியல் கரண்ட். ஓகேவா? இப்படி டிராவல் ஆகக்கூடிய கரண்ட் டெஃபினட்டா ஒரே மாதிரியே டிராவல் ஆகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா இட் இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ்டு பை சம் அதர் ஃபேக்டர்ஸ். அப்படி எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஒரு ஓஷன் கரண்ட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்றதை நம்ம பார்ப்போம். அதே மாதிரி மேல இருந்து கோல்டு ரீஜன்ல இருந்து மூவ் ஆகக்கூடிய இந்த ப்ளூ கலர் லைன்ஸ்ல இருக்கிறதுலாம் கோல்டு கரண்ட்ஸ். ஓகேவா? அப்போ இந்த கோல்டு கரண்ட்ஸ் அப்படின்றது டெஃபினட்டா மேல இருந்து போலார் ரீஜன்ல இருந்து டுவர்ட்ஸ் ஈக்குவட்டோரியல் ரீஜனை நோக்கி நகரும். இந்த வார்ம் கரண்ட்ஸ்ன்றது ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல இருந்து டுவர்ட்ஸ் போலார் ரீஜனை நோக்கி நகரும். இப்படி நகரக்கூடிய சர்ஃபேஸ் லெவல்ல நடக்கக்கூடிய ஓஷன் கரண்ட்ஸ் தான் நம்ம சர்ஃபேஸ் கரண்ட்ஸ் சொல்லுவோம். இது ரெண்டு வகைப்படும், வார்ம் கரண்ட்ஸ் அண்ட் கோல்டு கரண்ட்ஸ். ஓகேவா? இந்த ஓஷன் கரண்ட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸை நம்ம எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, பிளானேட்டரி விண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி ஓஷன் கரண்ட்ஸ். நம்ம கிளைமேட்டாலஜி இன்னும் அடுத்த செஷன்ஸ்ல வரப்போற செஷன்ஸ்ல பார்க்க போகும்போது நம்மளுக்கு ஒன்று கிளியரா புரியும். ப்ரெஷர் பெல்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்குள்ளார பர்மனண்டாவே மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய விண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கு. இப்போ விண்டுன்றது ஒரு ரீஜன்ல இருந்து இன்னொரு ரீஜனுக்கு ப்ரெஷர் டிஃபரன்சஸ்னால மூவ் ஆகக்கூடிய ஏரை தான் நம்ம விண்டுன்னு சொல்றோம். அந்த மாதிரி கண்டினியூஸா ஒரு ரீஜன்ல ஒரு ஹை ப்ரெஷர் இடத்துல எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும், இன்னொரு ரீஜன்ல கண்டினியூஸா லோ ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஹை ப்ரெஷர் ரீஜன்ல இருந்து லோ ப்ரெஷர் ரீஜன்ல வருஷம் பூரா விண்டு மூவ் ஆகிக்கிட்டே இருக்குமா? அப்படி மூவ் ஆகக்கூடிய அந்த பெர்மனன்ட் விண்டு சிஸ்டத்தை தான் பிளானேட்டரி விண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நார்மலா மூவ் ஆகக்கூடிய விண்டு வேவ்ஸை கிரியேட் பண்ணோம்னா கண்டினியூஸா வருஷம் பூராமே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த பிளானேட்டரி விண்ட்ஸ் என்ன பண்ணும்? ஆப்வியஸ்லி ஓஷன் கரண்ட்ஸோடைய டைரக்ஷன்ஸை டிசைட் பண்ணோம். ஓகேவா? விண்ட்ஸ் லைக் ட்ரேட் விண்ட்ஸ் அண்ட் வெஸ்டர்லிஸ் steer surface currents. Monsoon winds affects currents in the North Indian Ocean. Monsoon என்றது என்னது? பருவ காற்று. இது வந்து seasonal winds. Seasonal wind. இது வந்து நமக்கு மான்சூன் டைம்ல மட்டும் தான் இந்த wind வரும். ட்ரேட் விண்ட்ஸ்னா என்ன, வெஸ்டர்லிஸ் விண்ட்ஸ்னா என்ன, ஈஸ்டர்லிஸ் விண்ட்ஸ்னா என்னன்றதெல்லாம் நம்ம பின்னாடி டீடைல்டா பார்ப்போம். ஜஸ்ட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வருஷம் பூரா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் விண்ட்ஸ் ஆன பிளானேட்டரி ஆர் பெர்மனன்ட் விண்ட்ஸும் சீசனல் லெவல்ல ஃப்ளோ ஆகக்கூடிய மான்சூனல் விண்ட்ஸுமே இந்த ஓஷன் கரண்ட்ஸோட டைரக்ஷன்ஸை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி டெஃபினட்டா வார்ம் கரண்ட்ஸ் கோல்டு கரண்ட்ஸ்ன்றதே இருக்குதுன்னா அது எதை அடிப்படையாக வச்சிருக்கு? டெம்பரேச்சர் அடிப்படையாக வச்சுதான். டெம்பரேச்சர் டிஃபரன்சஸ். வார்ம் ஈக்குவட்டோரியல் வாட்டர் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் தி போலார் ரீஜியன்ஸ் while colder polar water flows towards the equatorial regions. It is because of the temperature differences. அதே மாதிரி டென்சிட்டினால தானே வாட்டர் மூவ்மெண்ட் இருக்கு. அந்த டென்சிட்டி அஃபெக்ட் பண்ணக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான ஃபேக்டர் என்னது? சலைனிட்டி. ஹையர் சலைனிட்டி இன்க்ரீசஸ் வாட்டர் டென்சிட்டி, காசிங் இட் டு சிங்க் அண்ட் இம்பாக்டிங் தி கரண்ட் டைரக்ஷன் அண்ட் தி டெப்த். ஸோ ஓஷன் கரண்ட்ஸ்ன்றது வெறும் சர்ஃபேஸ்ல மூவ் ஆகுறது மட்டும் கிடையாது, டாப் டு பாட்டம் மூவ் ஆகுறதும் நம்ம ஓஷன் கரண்ட்ஸ் பார்த்துருந்தோமா? அப்போ டாப் டு பாட்டம் மூவ் ஆகுதுன்னா அங்கே டென்சிட்டி டிஃபரன்சஸ் ஏற்படுத்தும். டென்சிட்டி டிஃபரன்சஸை டிசைட் பண்றதுல சலைனிட்டி ஆஃப் தி ஓஷன் வாட்டரும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். அப்போ சலைனிட்டி, ஹையர் சலைனிட்டி லீட்ஸ் டு ஹையர் டென்சிட்டி விச் மேக்ஸ் தி ஓஷன் வாட்டர்ஸ் டு சிங்க் டவுன்வர்ட்ஸ். எர்த்ஸ் ரொட்டேஷன், எர்த்தோட ரொட்டேஷன் என்னது? எர்த்தோட ரொட்டேஷனால ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். எர்த்தோட ரொட்டேஷனால இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபோர்ஸஸ் என்னென்ன? சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் சொல்லியிருக்கோம். அதை தாண்டி இன்னொரு ஒரு முக்கியமான ஃபோர்ஸ் இருக்கு, கொரியாலிஸ் ஃபோர்ஸ். அந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸ் டிசைட்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் தி விண்டு, ஓஷன் வாட்டரு ஆர் எனி மூவிங் ஆப்ஜெக்டும் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல அது எந்த சைடு டிஃப்ளெக்ட் ஆகணும், சதர்ன் ஹெமிஸ்பியர்ல அது எந்த சைடு டிஃப்ளெக்ட் ஆகணுன்றதை டிசைட் பண்ணும். ஓகேவா? இது என்னன்றது இப்போ டீடைல்டா பார்ப்போம். It deflects the currents rightward in the northern hemisphere and leftward in the southern hemispheres. Coriolis force அல்லது Coriolis effect னா என்னன்னு பார்ப்போம். அதே மாதிரி ஓஷன் வாட்டர்ஸ் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குதுன்னா வெறும் ஓஷன் வாட்டர்ஸ்னால மட்டுமா இந்த உலகம் உருவாகி இருக்கு? அங்கங்க நடுவுல கான்டினென்ட்ஸும் இருக்கு. அப்ப அந்த ஓஷன் வாட்டர்ஸ் கான்டினென்ட்ஸை தாண்டி உடைச்சிட்டு போக முடியாது. அப்ப அந்த ஓஷன் வாட்டர்ஸோட டைரக்ஷன்ஸை
கான்டினென்ட்ஸோ அல்லது ஐலாண்ட்ஸோ லேண்ட் மாசஸா இருக்கக்கூடியதும் it decides the direction in which the ocean currents has to flow. அதுதான் land mass obstructions நம்ம சொல்லுவோம். Land masses alters the current path such as the south equatorial current splitting to form the Brazil current. இதெல்லாமே planetary winds, temperature differences, salinity differences, earth's rotation, especially the Coriolis force and land mass obstruction, continentality, இது எல்லாமே ocean currents எங்க இருந்து எங்க மூவ் ஆகணும், எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகணும், எவ்வளவு தூரம் வரைக்கும் டிராவல் ஆகணும்ன்றது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணக்கூடிய ஒரு கம்பைன்டு ஃபேக்டர்ஸா தான் நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்துப்போம். இது எல்லாத்தையுமே அடிப்படையா வச்சு ஒவ்வொரு ஓஷன் கரண்ட்ஸோட மூவ்மெண்ட்ஸையும் நம்ம கிளியரா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். அப்ப இதுல இன்னும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கொரியாலிஸ் எஃபெக்ட். இப்ப இந்த கொரியாலிஸ் எஃபெக்ட்னா என்னன்றதை பார்ப்போம். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி எர்த் வந்து ஒரு ஸ்பெரிக்கல் நியர் ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட். அப்ப எர்த் வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா எர்த்தோடைய மேக்ஸிமம் ரொட்டேஷனல் வெலாசிட்டி எங்க இருக்குன்னு பார்த்திருந்தோம், ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல தான் மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கும். இந்த வெலாசிட்டி ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல இருந்து போலார் ரீஜன் நோக்கி நகர நகர வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். எக்ஸாக்டா இந்த நார்த் போல்னு சொல்லக்கூடிய அந்த சிங்கிள் பாயிண்ட்ல எடுத்துட்டோம்னா அங்க ரொட்டேஷனல் வெலாசிட்டி இருக்காது. அப்ப rotational velocity is keeps on in decreasing while we move from equatorial region to polar regions on both the sides. மேல இருந்து கீழயோ அல்லது கீழ ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல இருந்து நார்த் போல் போனாலும் சரி சவுத் போல் போனாலும் சரி அந்த rotational velocityன்றது டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அப்ப rotational velocity வேரி ஆகுதுன்னா அக்ராஸ் ஒவ்வொரு லாட்டிடியூட்லயுமே rotational velocity வேரி ஆகுமா? 0 டிகிரில மேக்ஸிமம் இருக்குன்னா அதை விட 1 டிகிரில இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும், 2 டிகிரி இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும், 3 டிகிரில இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்போ ஒவ்வொரு rotational velocity of each latitudeமே differs with each other because earth is spherical in shape. இதே எர்த் வந்து சிலிண்ட்ரிக்கலா இருந்ததுன்னா எல்லா rotational velocityமே சேமா தான் இருந்திருக்கும், டிஃபரன்சஸே இருந்திருக்காது. புரியுதா என்ன சொல்றேன்றது? அப்ப இந்த மாதிரி டிஃபரன்சஸ் இருக்கக்கூடிய latitudinal velocity என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னா ஒரு ஆப்ஜெக்ட் இந்த ரொட்டேஷனல் வெலாசிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக போகும்போது அது எந்த டைரக்ஷன் நோக்கி போகணும் அப்படின்றத இந்த ரொட்டேஷனல் வெலாசிட்டியோட டிஃபரன்ஸ் தான் டிசைட் பண்ணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜினரியா நினைச்சுக்கோங்க. இப்போ இங்க வந்து நார்த் போல் ரீஜன்ல ஒரு பர்சன் இருக்காரு, இங்க ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல ஒரு பர்சன் இருக்காரு. ஓகேவா? இப்போ எர்த் வந்து ரொட்டேட்டே ஆகலன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? எர்த் வந்து ரொட்டேட்டே ஆகல, ஸ்டாட்டிக்கா ஸ்டாக்னண்டா இருக்குன்னா இவர் இங்க இருந்து ஒரு பாலை போடுறாரு, இவர் இங்க கேட்ச் பண்றாரு அப்படின்னா எந்த விதமான ரொட்டேஷனும் இல்லைன்னா இந்த பால் டைரக்டா இவர்கிட்ட இங்க ரீச் ஆயிடும். புரியுதா என்ன சொல்றேன்றது? இப்போ ரியாலிட்டி என்ன? ஓகேவா? ரியாலிட்டி என்ன? எர்த் இப்படி ஸ்டாக்னண்டா கிடையாது. எர்த் ஸ்டாக்னண்டா இல்லாததுனால எர்த் ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த ரொட்டேட் ஆக போகும்போது இந்த பால் இங்க இருந்து டிராவல் ஆக போகும்போது அந்த பால் டிராவல் ஆக போகும்போது இட் இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ்டு பை தி ரொட்டேஷனல் ஆஃப் தி எர்த்தா. புரியுதா என்ன சொல்றேன்றது? ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த்தா. அப்போ இங்க இருக்கக்கூடிய பர்சன் இவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்திருக்காருன்னா இவர் பால் போட போகும்போது இவர் இங்கதான் இருப்பாருன்னு நினைச்சு போடுவாரு, கரெக்டா? ஆனா இந்த பால் இங்க வந்து ரீச் ஆகிறதுக்குள்ளார இவர் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போயிருப்பார். புரியுதா என்ன சொல்றேன்றது? ஏன்னா ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல ரொட்டேஷனல் வெலாசிட்டி ஹையரா இருக்கு, அதுவும் வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆக போகும்போது இந்த பால் இங்க வந்து ரீச் ஆகிற டைமை விட இந்த பால் இங்க ரீச் ஆக போகும்போது இவர் இங்க இருந்து இங்க டிஸ்பிளேஸ் ஆயிருப்பார். அப்போ ரியலா என்ன நடந்திருக்கணும்? அவர் பால் போட போகும்போது அதே இடத்துல அவர் இருந்திருந்தாருன்னா நேரடியா கைக்கு பால் வந்திருக்கும். ஆனா அந்த பால் ரீச் ஆகிறதுக்குள்ளார இவரு எர்த்தோடைய ரொட்டேஷனல் வெலாசிட்டி ஹையரா இருக்கக்கூடிய ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல இருக்க போகும்போது இங்க இருந்து இங்க டிஸ்பிளேஸ் ஆயிருப்பார். அப்ப அந்த பாலோடைய டிராவலிங் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். அப்ப அந்த பால் மேல இருந்து கீழே வர போகும்போது நார்மலா அவர் கையில போகணும்னு நினைச்ச பால் இப்ப என்ன ஆயிருக்குன்னா டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு. புரியுதா? டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆயிருக்கா? இங்க இருந்து இந்த பால் வருதுன்னா அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இதுவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதுவுமா டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆயிருக்கா?
அந்த டிஃப்ளெக்ஷனுக்கான காரணம் தான் டிஃபரன்சஸ் இன் தி ரொட்டேஷனல் வெலாசிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் லாட்டிடியூட்ஸ். இந்த டிஃப்ளெக்ஷனுக்காக அந்த 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 பாலோடைய டிஃப்ளெக்ஷனுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஃபோர்ஸை தான் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுது என்ன சொல்றேன்றது? கொரியாலிஸ் ஃபோர்ஸ். அப்போ இதே பர்சனு இப்போ இங்க இருந்து இங்க இருக்கக்கூடிய பர்சனுக்கு இவர் பால போடுறாருன்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய பர்சனுக்கு இவர் பால போடுறாருன்னா இங்க இருந்து போட போகும்போது அந்த பாலுடைய ஸ்பீட் அதிகமா இருக்கும். இப்ப இங்க இருக்கக்கூடிய பர்சன் ரொட்டேஷனல் வெலாசிட்டி இருக்கிறதுல மினிமமா இருப்பாரு. அப்ப போகக்கூடிய பால் என்ன பண்ணும்னா பால் சீக்கிரம் போயிடும், இவர் இங்கே தான் இருப்பார். புரியுது என்ன சொல்றேன்றது? ஏன்னா இங்க ரொட்டேஷனல் வெலாசிட்டி அதிகம். அப்போ பால் will move forward but the person recedes behind. இங்க person moves forward, ball recedes behind. அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா கீழ இருந்து மேல போனாலும் இந்த பால் எந்த ஹேண்ட் சைடு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு? ரைட் ஹேண்ட் சைடு. இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா கீழ இருந்து மேல போனாலும் ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ஷன், மேல இருந்து கீழே வந்தாலும் ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ஷன். இதே தான் ஒரு மூவிங் விண்டா இருந்தாலும் அது ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகும், மூவிங் வாட்டரா இருந்தாலும் அது ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகும். மேல இருந்து கீழே வந்தாலும் சரி, கீழே இருந்து மேல போனாலும் சரி, வித்தின் தி நார்தர்ன் ஹெமிஸ்பியர். அதே விஷயத்த அப்படியே சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ இங்க இருந்து ஒருத்தர் பால போடுறாரு அப்படின்னா இந்த பால் வந்து முன்னாடி போயிடும், ஆனா இந்த பர்சன் வந்து பின்னாடி தானே இருப்பார். ஏன்னா இங்க போக 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 ரொட்டேஷனல் வெலாசிட்டி கம்மி. அப்ப பால் இங்க முன்னாடி போகுதுன்னா போகக்கூடிய டைரக்ஷன்ல இருந்து இதோட டிஃப்ளெக்ஷன் எங்க இருக்கு? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு, இது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு. அப்ப சதர்ன் ஹெமிஸ்பியர்ல பாலோட டிஃப்ளெக்ஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு. இப்ப கீழே இருந்து இப்ப பால போடுறாரு, கீழே இருந்து இங்க இருக்கக்கூடிய பர்சனுக்கு பால போறாருன்னா பால் ஸ்லோவரா போகும், இந்த பர்சன் வந்து சீக்கிரமா போயிடுவார். கரெக்டா? இந்த பர்சன் வந்து சீக்கிரமா டுவர்ட்ஸ் ஈஸ்ட் போயிடுவாரு, ஆனா பால் ஸ்லோவரா தான் போகும். அப்ப அந்த பாலோட டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கு? டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ சதர்ன் ஹெமிஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த டிஃப்ளெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நார்தர்ன் ஹெமிஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா the deflection is always towards right hand side. ஓகேவா? சோ அதனாலதான் மேல இருந்து கீழே வருது, ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல இருந்து மேல நோக்கி போகும்போது ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ஷன், மேல இருந்து கீழே வர போகும்போது ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ஷன். அதே சதர்ன் ஹெமிஸ்பியர் எடுத்துட்டோம்னா மேல இருந்து கீழே வர போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ஷன், கீழே இருந்து மேல போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ஷன். இந்த எனி மூவிங் ஆப்ஜெக்ட், ஓகேவா, எனி மூவிங் ஆப்ஜெக்ட் while it is moving on the northern hemisphere, it will be deflected towards right hand side due to the Coriolis effect. And any moving object, when it is moving in the southern hemisphere, it will be deflected towards left hand side due to Coriolis effect. இந்த டிஃப்ளெக்ஷனுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் Coriolis ஃபோர்ஸ் னு சொல்லுவோம். இந்த டிஃப்ளெக்ஷனை தான் நம்ம Coriolis effect னு சொல்லுவோம். அப்ப ஓஷன் வாட்டர்ஸும் மூவிங் வாட்டர்ஸ் தானே. அப்ப ஓஷன் வாட்டர்ஸும் மூவிங் வாட்டர்ஸா இருக்கிறதுனால எனி மூவிங் ஆப்ஜெக்ட் will be deflected by the Coriolis effect. ரைட்டா? அப்படி வெஸ்ட் டெம்பரேச்சர்னால வார்ம் வாட்டர்ஸ் இப்படி போயிட்டு இருக்குதுன்னா இப்போ இந்த இடத்துல எந்த விதமான அப்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டும் சவுத் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டும் டைரக்டா ஸ்ட்ரைட்டா போய்கிட்டே இருக்கு. அதே இங்க அட்லாண்டிக் ஓஷன் எடுத்துக்கிட்டோம்னா சவுத் ஈக்குவட்டோரியல் கரண்ட் கோஸ்டல் ரீஜனை ஹிட் பண்ணணும், நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்ட் கோஸ்டல் ரீஜனை ஹிட் பண்ணணும். அப்போ இதை ஹிட் பண்ணிட்டு இதை தாண்டி போக முடியாதுல்ல, இதை போக முடியாததுனால இது டுவர்ட்ஸ் பிரேசில் கரண்டா பிரேக்கப் ஆயிடுது. சவுத் ஈக்குவட்டோரியல் கரண்ட் பிரேசிலுக்கு கோஸ்டை ஒட்டி இப்படி டிராவல் ஆகுது. இந்த நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்ட் என்ன பண்ணுது? இந்த சவுத் அமெரிக்கா, மெக்சிகோ, அந்த கல்ஃப் ரீஜனை தாண்டி திரும்ப கோஸ்டல் ரீஜன் ஆஃப் யுஎஸ்ஏவுக்கு பேரலா டிராவல் ஆயிட்டு இருக்கு. இப்படி டிராவல் ஆகிறது இந்த பர்டிகுலர் போர்ஷனை கல்ஃப் ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. அங்க இருந்து போகக்கூடிய அடுத்த பிரான்ச்சை நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து டுவர்ட்ஸ் நார்வேஜியன் ரீஜன் வரைக்கும் வார்ம் கரண்டாவே டிராவல் ஆகும். ஓகேவா? சோ அப்போ ஒரு அட்லாண்டிக் ஓஷன் எடுத்துக்கிட்டோம்னா
இந்த பர்டிகுலர் ரீஜன்ல இருக்கக்கூடிய நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்ட் கல்ஃப் ஸ்ட்ரீம் பிரான்ச் ஆகவும் நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட் ஆகவும் நார்வேஜன் கரண்ட் ஆகவும் வார்ம் கரண்ட்ஸ் ஆகி டில் போலார் ரீஜன் வரைக்கும் டிராவல் ஆகி போய்கிட்டே இருக்கும். அப்ப அங்க இருந்து மேல இருந்து வரக்கூடிய கரண்ட் என்னவா இருக்கும்? கோல்டு கரண்டா இருக்குமா? அந்த கோல்டு கரண்ட் இந்த ரீஜன்ல வரக்கூடிய கரண்ட் லாப்ரடார் கரண்ட்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வரக்கூடிய கரண்ட் கேனரிஸ் கரண்ட்னு சொல்லுவோம். அப்ப அந்த கேனரிஸ் கரண்ட் டுவர்ட்ஸ் ஈக்குவட்டோரியல் ரீஜன் வர 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 அந்த கோல்டு கரண்டோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்காது. ஏன்னா ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல வர போகும்போது டெம்பரேச்சர் மேக்ஸிமமா இருக்கும். அப்ப கோல்டு கரண்ட் இங்க வந்ததுக்கு அப்புறம் அது நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்டா மாறிடும். அப்ப இது ஒரு கம்ப்ளீட் சர்க்குலேஷனை ஏற்படுத்தும். அதே மாதிரிதானே இங்கேயும். இங்க பர்டிகுலரா கோல்டு ரீஜன்ல இருந்து மேல வரக்கூடிய கரண்ட் பெனிகுவேலா கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப சவுத் ஈக்குவட்டோரியல் கரண்ட், அதுக்கப்புறம் பிரேசில் கரண்ட். இது வந்து சவுத் அட்லாண்டிக் கயர், இது நார்த் அட்லாண்டிக் கயர்னு. கயர்னா என்னது? சர்க்குலேஷன். ஓகேவா? சவுத் அட்லாண்டிக் கயர் அண்ட் நார்த் அட்லாண்டிக் கயர்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி இப்ப இந்த டிஃப்ளெக்ஷன் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த கரண்ட்ஸ் எல்லாமே என்னது? நார்தர்ன் சைட்ல நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல ஓடக்கூடிய கரண்ட்ஸ். இந்த கரண்ட்ஸ்ல என்னது? சதர்ன் ஹெமிஸ்பியர்ல ஓடக்கூடிய கரண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெனிகுவேலா கரண்ட் எடுத்துக்கிட்டோம்னா கீழ இருந்து மேல வர போகும்போது இது சதர்ன் ஹெமிஸ்பியரா இருக்கிறதுனால கொரியாலிஸ் எஃபெக்ட்னால எந்த சைடு டிஃப்ளெக்ட் ஆகணும்? டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகணும். சவுத் ஈக்குவட்டோரியல் கரண்ட் மேல இருந்து கீழே வருதுன்னா சதர்ன் ஹெமிஸ்பியரா இருக்கிறதுனால என்ன ஆகணும்? டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகணும். நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்ட் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல டிராவல் ஆகுதுன்னா இப்படி போகும்போது நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ன்ற போகும்போது டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகணும். மேல இருந்து ஒரு கரண்ட் கீழே வருதுன்னா அது நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ன்றதுனால டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகணும். அப்போ எல்லா கரண்ட்டுமே நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அதனோட டிஃப்ளெக்ஷன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல நார்மலா ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கிறதோட டிஃப்ளெக்ஷன் டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு, டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு, டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு தான் இருக்கும். கேனரி கரண்ட் வந்துட்டு இருக்கிறது டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ஷன் தான் இருக்கும். பிரேசில் கரண்ட் சவுத் ஈக்குவட்டோரியல் கரண்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ஷன், பெனிகுவேலா கரண்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ஷன். இங்க வரக்கூடியது டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ஷன் சொமாலியன் கரண்ட், இதுக்குள்ளாரி ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ஷன் இருக்கும். குரோஷியா கரண்ட் ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ஷன் இருக்கும். சவுத் ஈக்குவட்டோரியல் கரண்ட் அகுலாஸ் கரண்டா வர போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ஷன் இருக்கும். வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் கரண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ஷன் இருக்கும். புரியுதா? சோ அப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனும் டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனும் டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த வெஸ்டர்ன் ரீஜன்லயும் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ்லயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி கான்டினென்ட்ஸோடைய வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ்ல நமக்கு வந்து கோல்டு கரண்ட்ஸும் ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ்ல வார்ம் கரண்ட்ஸும் இருக்கும். இங்க மேலேயும் பாத்தீங்கன்னா கலிபோர்னியன் கரண்ட்னு சொல்லக்கூடிய கோல்டு கரண்ட், இங்க வந்து பாத்தீங்கன்னா பெருவியன் கரண்ட்னு சொல்லக்கூடிய கோல்டு கரண்ட், பெனிகுவேலா கரண்ட், கேனரி கரண்ட், வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் கரண்ட். இது எல்லாமே cold current on the western margins of the continent on both the northern hemisphere and the eastern southern hemisphere. அதே மாதிரி ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ்ல கான்டினென்ட்டோட ஈஸ்டர்ன் சைடுல பாத்தீங்கன்னா எல்லாமே வார்ம் கரண்ட்ஸால பிரசன்ட் ஆயிருக்கும். அதுக்கு காரணமும் இந்த டிஃப்ளெக்ஷன் டியூ டு தி கொரியாலிஸ் ஃபோர்ஸ் அண்ட் இட்ஸ் சர்க்குலேஷன் தான் காரணம். ஸோ இப்படிதான் சர்ஃபேஸ் லெவல்ல நமக்கு வார்ம் கரண்ட்ஸும் கோல்டு கரண்ட்ஸும் ரெண்டு வகையா நிறைய பர்டிகுலர் பிரான்ச்சஸா ஒவ்வொரு ஓஷனிக் ரீஜன்ஸ்லயும் டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? அப்ப டெம்பரேச்சர், salinity, கொரியாலிஸ் ஃபோர்ஸ், லேண்ட் மாஸ், பர்மனன்ட் விண்ட்ஸ் சொல்லக்கூடிய ப்ரிவைலிங் விண்ட்ஸ், இது எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு ஓஷன் கரண்ட்டும் ஒரு ரீஜன்ல எப்படி டிராவல் ஆகணும், எந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆகணும், எவ்வளவு தூரம் வரைக்கும் டிராவல் ஆகணும்ன்றதை டிசைட் பண்ணும். ஸோ இதுதான் சர்ஃபேஸ் லெவல்ல இருக்கக்கூடிய ஓஷன் கரண்ட்ஸ். இது எல்லாத்தையுமே நம்ம இன்னும் கிளைமேட்டாலஜி படிக்கும்போது டீடைல்டா பார்ப்போம். இந்த ஓஷன் கரண்ட்ஸ் ஒரு ஒரு ரீஜன்லயும் கிளைமேட் எப்படி டிஃபைன் பண்ணுது, இந்த ஓஷன் கரண்ட்ஸுக்கும் கிளைமேட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் எப்படி ஓஷன் கரண்ட்ஸை இன்னும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்றது நம்ம கம்பைண்டா பார்க்க போகும்போது இன்னும் உங்களுக்கு கிளியரா புரிய ஆரம்பிக்கும். இப்போதைக்கு சர்ஃபேஸ் லெவல்ல
மூவ் ஆகக்கூடிய ஒரு கண்டினியூஸ் பேண்ட் ஆஃப் ஓஷன் வாட்டர்ஸை தான் நம்ம வந்து ஓஷன் கரண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். சர்ஃபேஸ் மட்டும் கிடையாது, நம்ம என்னன்னு பார்த்தோம், டீப்பையும் பார்த்தோம். அப்போ டாப் டு பாட்டமும் இது எல்லாமே சர்ஃபேஸ் லெவலில் பார்ப்போம். ஓஷனுக்குள்ளாரையே இப்படி ஓஷனுக்குள்ளாரையே மேல இருந்து கீழையும் கீழே இருந்து மேலையும் டாப் டு பாட்டமும் மூவ் ஆகக்கூடிய அந்த வெர்டிக்கல் லெவல் சர்க்குலேஷனையும் நம்ம என்னன்னு சொன்னோம், ஓஷன் கரண்ட்ஸ் சொன்னோமா. அதுக்கு காரணம் என்னதுன்னா தெர்மல் ஹலைன், தெர்மோ ஹலைன் சர்க்குலேஷன் சொன்னோம். இதுதான் டாப் டு பாட்டம் மூவ் ஆகக்கூடிய ஓஷன் வாட்டர்ஸோட சர்க்குலேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஓஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஓஷனுடைய டெம்பரேச்சர் அண்ட் சலைனிட்டி டிஃபரன்சஸ் அடிப்படையா வச்சு இப்போ அட்லாண்டிக் ஓஷன்ல சர்ஃபேஸ் லெவல்ல மேல இது வந்து 3 டைமென்ஷனல் நீங்க பார்த்துக்கணும். சர்ஃபேஸ் லெவல்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்ஸை ரெட் கலர்லயும், பாட்டம் ஆஃப் தி ஓஷன்ல மூவ் ஆகுறது ப்ளூ கலர்லயும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ இங்க இருந்து ஒரு கரண்ட் உருவாகுதுன்னா அது சர்ஃபேஸ் லெவல்ல போயிட்டே இருந்துட்டு ஃபர்தரா நமக்கு வந்து டீப்பர் பார்ட் ஆஃப் தி ஓஷனுக்கு போகும்போது இங்க போக 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 இந்த வாட்டர் வந்து டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே இருந்துட்டு கோல்டரா மாறுமா. கோல்டரா மாறுச்சுன்னா டென்சிட்டி கூடுமா. கோல்டர் டென்சிட்டி ஹையர், டென்சிட்டி அதிகரிக்க அதிகரிக்க இட் வில் சிங்க்ஸ் டவுன். ஓகேவா? சிங்க் டவுன் ஆகி கோல்டு கரண்டா பாட்டம் ஆஃப் தி ஓஷன்ஸ்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். அப்போ ஓஷன் எப்படி இருக்குதுன்னா சர்ஃபேஸ் லெவல்ல வார்மர் ஆகவும் ஒரு போலார் ரீஜன்ஸ் நோக்கி போகும்போது இதே வார்மர் கரண்ட்ஸ் கோல்டரா மாறி சிங்க் ஆகி திரும்ப பாட்டம் லெவல்ல கோல்டு கரண்டா டிராவல் ஆயிட்டு ஈக்குவட்டோரியல் ரீஜன் வரப்போகும்போது மேல ரைஸ் ஆகும். ஈக்குவட்டோரியல் ரீஜன் வரப்போகும்போது மேல ரைஸ் ஆகும். ஏன்னா ஈக்குவட்டோரியல் ரீஜன் வரப்போகும்போது ஆப்வியஸ்லி டெம்பரேச்சர் கூட இருக்கிறதுனால கோல்டு வாட்டர்ஸ்லாம் வார்ம் வாட்டர்ஸா மாறி திரும்ப வார்ம் கரண்ட்ஸா மேல ரைஸ் ஆகும். இப்படி ஒவ்வொரு ஓஷனோட ரீஜன்ஸ்லயும் டாப் டு பாட்டம் நடக்கக்கூடிய இந்த சர்க்குலேஷனும் நம்மளுக்கு வந்து ஓஷன் கரண்ட்ஸ் தான். ஓகேவா? சோ அதை தான் நமக்கு என்ன சொல்லுவாங்க, தெர்மோஹலைன் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த தெர்மோஹலைன் சர்க்குலேஷன் அலாங் வித் தி சர்ஃபேஸ் லெவல் ஓஷன் கரண்ட்ஸ் இது ரெண்டுமே சேர்ந்து தான் நம்மளுடைய என்டையர் டெம்பரேச்சரோடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸுமே டிசைட் பண்ணுது. ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய ஈக்குவட்டோரியல் ரீஜனும் டெம்பரேச்சர் குறைவாக இருக்கக்கூடிய போலார் ரீஜன்ஸ்லையும் ஒரு 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 ப்ராப்பர் பேலன்ஸை ஏற்படுத்திக்கிறதுக்கு இந்த மூவ்மெண்ட் ஆஃப் தி ஓஷன் வாட்டர்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கு. அந்த மூவ்மெண்ட் ஆஃப் தி ஓஷன் வாட்டர்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ் லெவல் ஆஸ் வெல் அஸ் டீப்பர் லெவல் டு சர்ஃபேஸ் லெவல் இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் சர்க்குலேஷனும் வெர்டிக்கல் சர்க்குலேஷன் இது ரெண்டுமே சேர்ந்து தான் நம்மளுக்கு ஓஷன் கரண்ட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த டாப் டு பாட்டம் நடக்கக்கூடிய இந்த டீப்பர் டு அப்பர் லெவல்ல மூவ் ஆகக்கூடிய ஓஷன் கரண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கிறது தெர்மல் அண்ட் சலைனிட்டி டிஃபரன்சஸ். அதான் தெர்மோ ஹலைன் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. அதே சர்ஃபேஸ் லெவல்ல ஃப்ளோ ஆகக்கூடிய சர்ஃபேஸ் லெவல்ல இப்படி ஹரிசாண்டலா ஃப்ளோ ஆகக்கூடிய ஓஷன் கரண்ட்ஸை நம்ம இன் டிஃபரெண்ட் நேம்ஸ்ல நம்ம வந்து சொல்லிப்போம். ஓகேவா? இன் டிஃபரெண்ட் நேம்ஸ்ல நம்ம வந்து சொல்லிப்போம். கல்ஃப் ஸ்ட்ரீம், நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட், நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்ட், சவுத் ஈக்குவட்டோரியல் கரண்ட், லேப்ரடார் கரண்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ஓவரால் மூவ்மெண்ட் ஆஃப் தி ஓஷன் வாட்டர்ஸ். ஓகேவா? ஸோ ஓஷன் வாட்டர்ஸ் வேவ்ஸ் ஆகவும் டைட்ஸ் ஆகவும் ஓஷன் கரண்ட்ஸ் ஆகவும் எந்தெந்த ஃபேக்டர்ஸ் அடிப்படையாக வச்சு மூவ் ஆகிட்டு இருக்குன்றதை நம்ம இந்த செஷன்ல பார்த்துருக்கோம். ஸோ இதோட இந்த செஷன் வந்து முடிவுக்கு வருது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.